வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்னென்ன எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எலமெண்ட் ஆஃப் காஸ்ட், அதாவது மெட்டீரியல் கன்சம்ஷன். மெட்டீரியல் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 26,000 கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ரேட் வந்து 112.69 ருபீஸ். ஸோ டோட்டல் மெட்டீரியல் கன்சம்ஷன். அதே டைரக்ட் லேபர் எடுத்திங்கன்னா 6,18,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது the cost that are directly identifiable to the product or a job which is other than the material and labor cost எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். ஸோ ஹியர் த குவான்டிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 10,000, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் வந்து நத்திங் பட் பவர் கன்சம்ஷன் தான். ஸோ 16,750 யூனிட்ஸ் மல்டிப்ளைட் வித் த ரேட் பர் யூனிட். காஸ்ட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், repairs and maintenance, quality control cost, research and development cost, depreciation cost and other production overheads. In addition to the element of cost, நாம change in work in progress ஸ்டாக்கும் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ், சேஞ்ச் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சேஞ்ச் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக். அதாவது ஓப்பனிங் WIP மைனஸ் க்ளோசிங் WIP, அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி வந்து 4,000, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 112. லெஸ் கிரெடிட் ரெக்கவரிஸ் ஃப்ரம் வேஸ்ட் ஆர் ஸ்கிராப். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக வந்துட்டு வேஸ்ட் அல்லது இந்த ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேல்ஸ் மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம வந்துட்டு கிரெடிட் ரெக்கவரிஸ் அப்படின்னு நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதை நம்ம வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லெஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட், இங்கே நம்ம ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட்டை மட்டும்தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். செகண்டரி பேக்கிங் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணிக்கல. காரணம் என்னன்னா without incurring the primary packing cost you cannot carry the product. அதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்டை கேரி பண்ணுறதுக்கு பேசிக்காக சம் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக தேவை, ஒரு பேக்கிங் மெட்டீரியல் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆயில் மேனுஃபேக்சரராக இருக்கீங்க அப்படின்னா ஆயில் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். பட் அந்த ஆயிலில் வந்துட்டு நம்ம எப்படி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம், சம் பேசிக் பேக்கிங் மெட்டீரியல். வித்தவுட் தட் பேக்கிங் மெட்டீரியல் உங்களால் அந்த ஆயிலை வந்துட்டு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பவுச்சு அல்லது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது கிளாஸ் பாட்டில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பேக்கிங் காஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் விச் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்கும் எப்படி வந்துட்டு இந்த காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்கெட்யூல்ஸில் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஒவ்வொரு ஸ்கெட்யூலைஸ் நம்ம பார்த்துடலாம். தென் கம் டு த பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட். இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ பேசிஸில் தான் வந்துட்டு டெரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது திஸ் மெட்டீரியல் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 43% ஆன் சேல்ஸ் வேல்யூ. டைரக்ட் லேபர் காஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9% ஆன் சேல்ஸ் வேல்யூ. ஸோ ஈச் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா applied on the sales value. That percentage is applied on the sales value. So டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் வேல்யூவில் 76.66% இருக்கு. அந்த சேல்ஸ் வேல்யூ அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த டெம்ப்ளேட் ஃபார் டெரைவிங் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 52,22,000. This is the continuation of a cost of production and the cost of sales. ஸோ நம்ம ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன் அடிஷன் டு தட் சம் எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நமக்கு கிடைக்கும். என்னென்ன எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். அதாவது ஓப்பனிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக்குக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்துட்டு சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். அதாவது ஓப்பனிங் ஃபினிஷ்டு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ்லேருந்து க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக்கை நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்றது தான் சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். லெஸ் காஸ்ட் ஆஃப் கேப்டிவ் கன்சம்ஷன். கேப்டிவ் கன்சம்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க,
சில சுச்சுவேஷனில் அந்த ப்ராடக்டை நீங்களே வந்து இன்டர்னலாக வந்துட்டு கன்சியூம் பண்ணுற மாதிரி கூட சில சினேரியோஸ் இருக்கும். அது வந்து மேபி ஃபார் ஒன் ஆஃப் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு அனதர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கலாம். அல்லது சம் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு ஒரு ரா மெட்டீரியலாக கூட இருக்கலாம். ஸோ தோஸ் யூ ஆர் கன்சியூமிங் த மெட்டீரியல் தட் யூ ஹவ் மேனுஃபேக்சர்ட் internally for you are consuming the product what you have manufactured for manufacturing another finished goods. அதுதான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் கேப்டிவ் கன்சம்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் கேப்டிவ் கன்சம்ஷன் இதை நெட் ஆஃப் பண்ணி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ டோட்டலாக 46,32,000 வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இன் அடிஷன் டு த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, administrative overheads, secondary packing cost, selling and distribution overheads, interest and financing charges, இதையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செகண்டரி பேக்கிங் காஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஸ்கெட்யூலில் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே நெட் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,200 யூனிட்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து இது வந்து செல்லிங் ப்ரைஸ் 260 ருபீஸ் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 68,12,000. ஸோ இந்த 68,12,000 தான் நம்ம இந்த காஸ்ட்டுக்கு உண்டான பர்சன்டேஜை டெரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 46,32,000 அப்படிங்கிறது சேல்ஸ் வேல்யூவில் 68%. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 76.66 இருந்தது. அதில் இந்த சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸை நம்ம லெஸ் பண்ணியாச்சு. லெஸ் பண்ணி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் goods sold. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 13,86,000. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு 20,35,000, 20.35%. இப்போது ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்கு உண்டான ஸ்கெட்யூலை நம்ம செக் பண்ணலாம், எப்படி அதை வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் நம்பர் 1 மெட்டீரியல் கன்சம்ஷன். மெட்டீரியல் கன்சம்ஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மெட்டீரியலை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க, அந்த மெட்டீரியலை உங்கள் ஃபேக்ட்ரிக்கு அல்லது உங்களுடைய வேர்ஹவுஸுக்கு வர்ற வரைக்கும் இன்கர் ஆகக்கூடிய அந்த ஃப்ரைட் அல்லது இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை தான் நம்ம வந்துட்டு ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ்னு சொல்கிறோம். தட் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் ஷுட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட். ஏன்னா அந்த ஃப்ரைட் காஸ்ட்டை நீங்கள் இன்கர் பண்ணலைன்னா அந்த மெட்டீரியல், அந்த ரா மெட்டீரியல் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு வராது. ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல் காஸ்ட். ஸோ அதனால் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸை நம்ம மெட்டீரியல் கன்சம்ஷனில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 10,000 குவான்டிட்டி இருக்குது, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 110. பர்ச்சேஸ் அந்த மாதம் பர்ச்சேஸ் அல்லது அந்த வருஷம் பர்ச்சேஸ்ன்னு கூட நீங்கள் அசம்ஷன் வச்சுக்கலாம். 25,000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ரேட் வந்து 110 ப்ளஸ் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸு. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 யூனிட்ஸு, ரேட் வந்து 105 இருக்குது. ஸோ கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 யூனிட்ஸ், கன்சம்ஷன் வேல்யூ 29,30,000. அதனுடைய ஆவரேஜ் ரேட் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 112.69. ஸோ இதுதான் வந்துட்டு மெட்டீரியல் கன்சம்ஷன் வேல்யூ. ஸ்கெட்யூல் நம்பர் 2 டைரக்ட் லேபர் காஸ்ட். டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் வேஜஸ் தட் ஆர் payable to the workers, bonus, gratuity, PF, ESI benefits, overtime wages, எதுவா இருந்தாலும் it forms part of the direct labor cost. ஸோ டோட்டலாக 6,18,000 வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்யூல் நம்பர் 3 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ஸ்லைடில் நான் அசம்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஜாப் ப்ராசஸிங் சார்ஜஸை ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக நான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாப் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா சம் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது அந்த ஃபெசிலிட்டி இருந்து ஃபார் த டைம் பீயிங் அதை உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் ஒரு ரீசன் இருக்கலாம். அதனால் அந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் அவுட் சோர்சிங் பண்ணியிருப்பீங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் இருப்பாங்க, தேர்ட் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம். ஸோ அவங்கக்கிட்ட அந்த பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ண சொல்லி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு அசம்ஷனாக நான் எடுத்திருக்கேன். ஸோ தட் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கிட்டத்தட்ட 10,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தே சார்ஜ்டு 15 ருபீஸ். ஸோ டோட்டலாக 1,50,000 வந்து ஜாப் ப்ராசஸிங் சார்ஜஸ்க்காக
பே பண்ணியிருக்கோம். இந்த ஜாப் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் த ப்ராசஸ், அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கலாம். அதில் எனி ஆஃப் த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பர்டிகுலராக வந்துட்டு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அல்லது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி ப்ராசஸ் ஃபார் விச் யூ டோன்ட் ஹாவ் எனி ஃபெசிலிட்டி வித்தின் யுவர் ஃபேக்ட்ரி, அந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ஜாப் ப்ராசஸிங் சார்ஜஸ். ஸ்கெடியூல் நம்பர் 4, காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் கன்சம்ஷன் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 22,500 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10 rupees. ஸோ 2,25,000 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் கன்சம்ஷன். பட் அதில் இந்த டோட்டல் பவர் கன்சம்ஷனை நம்ம அப்படியே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா this is total power consumption which includes office usage also. இந்த ஆஃபீஸ் யூசேஜுக்கு உண்டான பவர் கன்சம்ஷனை நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் தான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நெட் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது ஆஃபீஸ் யூசேஜை டோட்டல் பவர் கன்சம்ஷனில் லெஸ் பண்ணி வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ். ஸோ 1,67,500 தான் நான் வந்துட்டு ஸ்கெடியூல் நம்பர் 4ல் காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸில் காமிச்சிருக்கேன். அதாவது இந்த காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக கன்சிடர் பண்ணிக்கிறது. இந்த ஆஃபீஸ் யூசேஜ் அப்படிங்கிறத நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் குரூப்பிங் பண்ணியிருப்பேன். அது அந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், இதுவும் சேம் பேட்டர்ன் தான். நம்ம ரா மெட்டீரியல் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதே சேம் பேட்டர்ன் தான். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் ஃப்ரைட் இன்வர்ட் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் 1,10,000 வந்துட்டு கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 1,10,000 நம்ம அப்படியே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி கவர் ஃபார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பட் ஆல்சோ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸுக்கு ஆல்சோ. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டோர்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரிஸு, அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே த்ரூ ஸ்டோர்ஸ் மூலமாக தான் வாங்கி கன்சம்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஆஃபீஸ் யூசேஜுக்காக ஒரு 15,000 வந்துட்டு ஸ்டோர்ஸ் வந்து கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ நெட் கன்சம்ஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 rupees. ஸ்கெடியூல் நம்பர் 6, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி சார்ஜஸ் ஃபார் மெஷினரிஸ் ஆர் ஃபார் ஃபேக்ட்ரி பில்டிங், அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் கன்சம்ஷன், மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி. அதாவது இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்க்கறதுக்குன்னே கம்பெனியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு பே பண்ணுற சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி தான், விச் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ கலெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 1,52,500. இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரியை நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்லையோ அல்லது இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லையோ நம்ம வந்து காமிக்க முடியாது. நம்ம ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் தான் காமிக்கணும். ஸ்கெடியூல் நம்பர் 7, குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட். குவாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல், நாட் ஓன்லி ஃபார் த ஃபினிஷ்டு குட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ரா மெட்டீரியல் வி ஆர் ப்ரொக்யூரிங் ஃப்ரம் த வெண்டார் கிட்ட இருந்து நான் ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், பேக்கிங் மெட்டீரியல் வாங்குகிறோம், ஈவன் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட நம்ம வந்து வாங்குகிறோம். அது எல்லாமே வந்து நாம் செட் பண்ணியிருக்க அந்த குவாலிட்டி படி தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டினுடைய ஜாப். ஸோ அந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக அவங்க கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஈவன் ஃபார் டெஸ்டிங் த ஃபினிஷ்டு கூட்ஸ், அந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்துட்டு குவாலிட்டியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க கன்சம்ஷன் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ இதெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டில் தான் வரும். ப்ளஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு பே பண்ணுற சேலரி, இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃப் சேலரி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டெப்ரிசியேஷன் ஆஃப் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு கேரி அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அங்கே வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெப்ரிசியேஷன் ஆஃப் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டும் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டில் தான் வரும். ஸோ டோட்டல் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh.
ஸ்கெட்யூல் நம்பர் 8 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டினியூஸாக வந்துட்டு ப்ராடக்ட் இன்னோவேஷனில் இருப்பாங்க, அல்லது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை வந்துட்டு டெவலப்மெண்ட் எப்படி அந்த ப்ராடக்ட்னுடைய ஃபீச்சர்ஸை வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க எல்லாமே இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் வருவாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு ஃபார் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், அதுக்காக இப்போ யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே 5000 ருபீஸ். ப்ளஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டாஃப் சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டில் தான் வரும். ஸோ டோட்டல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ருபீஸ். ஸ்கெட்யூல் நம்பர் 7 டெப்ரிஷியேஷன் காஸ்ட். இது டெப்ரிஷியேஷன் ஸ்பெசிஃபிக்கலி சார்ஜ்டு ஃபார் மிஷினரிஸ் அண்டு ஃபோர்க்லிஃப்ட்ஸ். ஃபோர்க்லிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மெட்டீரியல் வந்துட்டு ஃப்ரம் ஃப்ரம் ஸ்டோரேஜ் பிளேஸ்லேருந்து ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஷாப் ஃப்ளோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து லிஃப்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் வந்துட்டு ஃபோர்க்லிஃப்ட். அந்த ஃபோர்க்லிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன், அந்த ஃபோர்க்லிஃப்ட்டுக்கும் நம்ம டெப்ரிஷியேஷன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உண்டான டெப்ரிஷியேஷனும் வந்து இந்த டெப்ரிஷியேஷன் காஸ்ட்டில் தான் வரும். ஸோ டோட்டல் டெப்ரிஷியேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000. அதர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். அதர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட். இப்போ அந்த ஃபேக்ட்ரி வந்து ஏதாவது ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க, அந்த ஃபேக்ட்ரிக்காக ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். அப்புறம் ஃபேக்ட்ரி பில்டிங் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அப்புறம் சூப்பர்வைசர் அண்ட் ஃபேக்ட்ரி மேனேஜர்ஸ் சேலரி, இன்சூரன்ஸ் ஆன் ஃபேக்ட்ரி பில்டிங் அண்ட் மெஷினரிஸ், இது எல்லாமே வந்துட்டு அதர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸில் தான் வரும். Schedule number 11 change in work in progress. So சேஞ்ச் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்துட்டு சேஞ்ச் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 12,500 குவான்டிட்டி இருக்குது, ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு 8,500 தான் இருக்குது. இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 4,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் வந்து 12,500 இருந்திருக்கு, ஆனால் க்ளோசிங் வந்து 8,500 மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த 4,000 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்கெட்யூல் நம்பர் 12 கிரெடிட் ரெக்கவரிஸ் ஃப்ரம் வேஸ்ட் ஆர் ஸ்கிராப். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக வேஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அல்லது ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த வேஸ்டேஜ் ஆர் ஸ்கிராப்பை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணுறத கிரெடிட் ரெக்கவரிஸ் ஃப்ரம் வேஸ்ட் ஆர் ஸ்கிராப்பில் தான் நம்ம வந்து குரூப்பிங் பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1,300 குவான்டிட்டி இருக்குது. எவ்வளோ ஜென்ரேட், அதாவது ஜென்ரேட்டர்னா நத்திங் பட் ப்ரொடக்ஷன். நீங்கள் வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸுக்கு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, பட் சைமல்டேனியஸாக அந்த வேஸ்டேஜும் வரும் இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்கே வந்து ஜென்ரேட்டட்னு கொடுத்துருக்கோம். நத்திங் பட் வேஸ்ட் ஆர் ஸ்கிராப் ப்ரொடியூஸ்டு மைனஸ் சேல்ஸ். இவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருந்திருக்கு, இவ்வளோ வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் வந்துட்டு 1,100 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1,700 இருக்குது. இந்த சேல்ஸ் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27,500 ருபீஸ். இந்த 27,500 ருபீஸ் தான் கிரெடிட் ஃபார் ரெக்கவரிஸ் ஃப்ரம் வேஸ்ட் ஆர் ஸ்கிராப்னு சொல்லிட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கன்சிடர் பண்ணியிருக்கோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்யூல் நம்பர் 13 பிரைமரி பேக்கிங் காஸ்ட். பிரைமரி பேக்கிங் காஸ்ட்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, பட் அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக வந்து ஒரு பேக்கிங் மெட்டீரியல் கண்டிப்பாக தேவை. இட் குட் பி அ பவுச் ஆர் அ ரேப்பர் ஆர் பாட்டில் ஆர் பிளாஸ்டிக் பாட்டில் சம்திங். அந்த பிரைமரி பேக்கிங் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை நம்மளால் வந்துட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியாது. அதுதான் வந்து பிரைமரி பேக்கிங் காஸ்ட்டை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் ஃப்ரைட் இன்வர்ட் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வர்றது தான் வந்துட்டு கன்சம்ஷன் ஆஃப் பிரைமரி பேக்கிங் காஸ்ட். 1,29,000 பிரைமரி பேக்கிங்காக இன்கர் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்யூல் நம்பர் 14 சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி வர்றது தான் வந்துட்டு சேஞ்ச் இன் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 38,50,000 தான் இருந்திருக்கு, ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 44,40,000 இருக்குது. அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5,90,000 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து லெஸ் ஆகிருக்கும். ஸ்கெட்யூல் நம்பர் 16 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரி, ஆஃபீஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங்ஸ். இது ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் பில்டிங்னு ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆஃபீஸ் பில்டிங் ரிலேட்டட் டெப்ரிசியேஷன்
அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸில் தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் பவர் காஸ்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் காஸ்ட் இது ஏன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸில் வருது அப்படின்னா, இந்த பவர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி கன்சியூம்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தான். அதனால தான் இந்த பவர் காஸ்ட்டை நான் அந்த காஸ்ட் ஆஃப் யூட்டிலிருந்து லெஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோர்ஸ் காஸ்ட்டை ஸ்டோர்ஸ் கன்சம்ஷன்லேருந்து லெஸ் பண்ணி இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். Schedule number 17, secondary packing cost. Secondary packing cost is nothing but packing cost that are incurred for either transportation of material or for storage purpose. அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, அதை வந்து ப்ரைமரி பேக்கிங்கில் பண்ணிட்டீங்க, அதாவது பவுச்சோ பாட்டிலோ பிளாஸ்டிக் பாட்டிலோ நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிட்டீங்க. பட் உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து ஹோல்சேலருக்கோ அல்லது ரீட்டைலருக்கோ மெட்டீரியலை வந்து நீங்கள் டிஸ்பேச் பண்ணணுன்னா சம் கர்டான் பாக்ஸ்லேயோ அல்லது கிரேட்லேயோ தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கர்டான் பாக்ஸ் அந்த கிரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பேக்கிங் காஸ்ட். இதனுடைய கன்சம்ஷன் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வர்றது தான் வந்துட்டு கன்சம்ஷன். Schedule number 18, selling and distribution overheads. சேல்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் சேல்ஸ் பீப்புளுடைய சேலரி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸில் தான் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரைட் அவுட்வேர்டு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் வந்துட்டு இன்கர் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். ஸோ அது எல்லாமே நான் அதர் சேல்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸ்கெடியூல் நம்பர் 19, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்சிங் சார்ஜஸ். அதாவது பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்கியிருப்போம், அப்புறம் சில பேங்க் சார்ஜஸ் வந்துட்டு இன்கர் பண்ணியிருப்போம், அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்சிங் சார்ஜஸில் தான் வரும். ஸ்கெடியூல் நம்பர் 20, குவான்டிடேட்டிவ் ரெக்கன்சிலேஷன். குவான்டிடேட்டிவ் ரெக்கன்சிலேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த, இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு ஒரு குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இவ்வளோ இருக்குது, 22,000 யூனிட்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் 28,200 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 24,000 இருக்குது. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,200 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக சேல்ஸ் லெட்ஜரோட கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். இந்த குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டெம்ப்ளேட்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இன் அடிஷன் டு தட் சம் ஒர்க்கிங், அதாவது கேல்குலேஷன் ஆஃப் இன்விசிபிள் லாஸ். தேர் குட் பி சம் லாஸ் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி விச் வி கேன் கால் இட் ஆஸ் இன்விசிபிள் லாஸ். அதாவது நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, பட்டு ரா மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது. சிலது வந்து வேஸ்ட்டு வரும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் சிலது வந்து வேஸ்டேஜ் ஆகிருக்கும். அது வந்து நம்மளால் வந்து குவான்டிஃபையே பண்ணவே முடியாது. அதை வந்து நம்ம இன்விசிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம். அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஆட் சேஞ்ச் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் மைனஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஃபினிஷ்டு குட்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன் 28,200, அப்புறம் ஸ்கிராப் ஆர் வேஸ்ட் ஜென்ரேட்டட் ஆர் ப்ரொடியூஸ்டு 1,500. இது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் லாஸ். இந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரா மெட்டீரியல் இவ்வளோ கன்சம்ஷன் பண்ணியாச்சு, ப்ளஸ் சேஞ்ச் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு கன்சம்ஷன் தான். ஸோ இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஃபினிஷ்டு குட்ஸை ஒரு 28,200 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கு. இது போக பேலன்ஸ் வரக்கூடிய குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் லாஸ். கிட்டத்தட்ட 300 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் லாஸ். இது வந்து அவங்களால ட்ரேஸே பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இது வந்து இன்விசிபிள் லாஸ். பட் இந்த இன்விசிபிள் லாஸுக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 2%, 3% தான் இங்கே வந்து இன்விசிபிள் லாஸ் பர்சன்டேஜாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டு செட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேலே இன்விசிபிள் லாஸ் பர்சன்டேஜ் போகுது அப்படின்னா அது அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்எஃபிஷியன்சி தான். அவங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன ரீசன்னால இன்விசிபிள் லாஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலோட லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவும் தேவை. தேங்க்யூ.